உவேசா பற்றி பார்க்க போகிறோம். தமிழில் கேட்டுருக்காங்க, ஜிகேல கேட்பாங்க. உவேசா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உவேசா தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் என்னென்னா ஆனந்த விகடன் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். புலமை பெருங்கடல் என்ன அழைத்தவர் உவேசா. தமிழோடு என்னும் சிற்றிலக்கிய நூலை எப்போது பதிவித்தான்னு கேட்டிருக்காங்க. 1930 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. வித்யாபியாசம், வித்யாரம்பம், சீதால பாத்திரம், அக்ஷயாபியாசம் கேட்டிருக்காங்க. பொறுத்துக்க. அக்ஷயாபியாசம்னா எழுத்து பயிற்சி, பியாசம்னா பயிற்சி, அக்ஷரானா இந்த பென்சில் பிராண்டு அக்ஷரா. ஆனால் எழுத்து பயிற்சி. பென்சில் எதுக்கு யூஸ் ஆகுது? எழுத்துக்கு. அதனால் எழுத்து பயிற்சி சொல்லலாம். எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம், பியாசனா பயிற்சியா, வித்யானா தொடக்கம், கல்வி பயிற்சி. வித்யானா கல்வி, வித்யானா கல்வின்னு சொல்லுவாங்க, கல்வி பயிற்சி. வித்யாரம்பம்னா தொடக்கம், வித்யானா கல்வி தொடக்கம். சீதள பத்திரம், தாளை மடல். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொறுத்துக்க. உவேசா. உத்தமநாதபுரம் வெங்கட சுப்புவின் மகன்தான் சாமிநாதன். இயற்பெயர் வேங்கடரத்தினம் தான். பிறந்த வருடம் 19/2/1855 பிறந்திருக்காரு. 18 பிறந்திருக்காரு. இறப்பு 28/4/1942 இறந்திருக்காரு. ஆசிரியர் வைத்த பெயர் என்னன்னா சாமிநாதன். பெற்றோர் வெங்கட சுப்பையா, சரஸ்வதி அம்மையார். பிறந்த ஊர் உத்தமநாதபுரம், திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. இவர் ஆசிரியர் பேர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். தோப்ப மீனாட்சி சுந்தரம் வேறு, இவரது ஆசிரியர் பேர் இவர் வேறு. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். இவருடைய இசையாசிரியர் யாருன்னா சோமசுந்தர பாரதியார். இவர் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தியாகராஜ செட்டியார். அந்த பெயரை தான் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பிரிச்சிருக்காரு. வீட்டோட பேரை தியாகராஜ செட்டியார் பேரை தியாகராஜா விலாசம் சொல்லிட்டு வீட்டுக்கு பெயர் வைத்திருக்காரு. இவர் தமிழ் பணிக்கு உதவி தியாகராஜா தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் பணிக்கு உதவி யார்? இலக்கியங்கள் அறிமுகம் யாருன்னு கேட்பாங்க. தமிழ் பணிக்கு உதவி தியாகராஜர். இவருக்கு சங்க இலக்கியங்கள் அறிமுகம் பண்ணுவது யாருன்னா ராமசாமி. இவர் பார்த்திங்கன்னா இவர் பதிப்புத்துறையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பதிப்புத்துறை ரொம்ப ஃபேமஸான உவேசா. இவரை பதிப்புத்துறையில் ஈடுபட வைத்தவர் யாருன்னா சேலம் ராமசாமி. சிறப்பு பெயர்கள் நிறையா இருக்குது. தமிழ் தாத்தா, மகோபாத்தியா, திராவிட வித்யாபூஷணம், தர்ஷனா கலாநிதி, தமிழ் பதிப்புத்துறையின் வேந்த, புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், இணையற்ற ஆசிரியர். பார்த்திங்கன்னா பண்டைய தமிழ் இலக்கியங்களின் பிரதிநிதி கேட்டிருக்காங்க. பண்டைய தமிழ் இலக்கியங்களின் பிரதிநிதி இவருடைய சிறப்பு பெயர்கள். பார்த்திங்கன்னா தமிழ் பதிப்புத்துறையில் முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு உவேசா. இவர் பார்த்திங்கன்னா தமிழ் தாத்தா சொல்லிட்டு அழைப்பாங்க. யார் அழைச்சாங்கன்னா கல்கி தான் ஃபஸ்ட் ஒரு தமிழ் தாத்தா சொல்லிட்டு அழைச்சாங்க. அவரது வாழ்க்கை வரலாற்று நூல் என்னென்னா என் சரிதம். இந்த என் சரிதம் தலைப்பில் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா தலைப்பில் ஆனந்த விகடனில் 1946 to 42 வரை தலைப்பில் எழுதியிருக்காரு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை. இந்த எங்கே பணியாற்றிருக்காருன்னா கும்பகோணம் கல்லூரியில் தமிழ் ஆசிரியர் பணியாற்றிருக்காரு. நெக்ஸ்ட்டு சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் பணியாற்றிருக்காரு. நெக்ஸ்ட் சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரி முதல்வராக இருக்கார் சிதம்பரத்தில். இவருடைய பட்டங்கள் நிறையா இருக்குது. சிறப்பு பெயர் வேறு, பட்டங்கள் வேறு. பட்டங்கள் மகோபாத்தியா. இந்த பட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா யார் கொடுத்தான்னு கேட்பாங்க. மகோபாத்தியா சென்னை அரசாங்கம் கொடுத்தது இவருக்கு. திராவிட வித்யாபூஷணம் பாரத தர்ம மகா மண்டலத்தர் கொடுத்துருக்காங்க. தர்ஷானேத்தி கலாநிதி பார்த்திங்கன்னா சங்கராட்சி கொடுத்துருக்காங்க. டாக்டர் பட்டம் யார் கொடுத்தது? இவருக்கு சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. இவர் தேடி தேடினா
ஊர்வா சென்று போய் ஓலைச்சுவடி வந்து திரட்டியிருக்காரு. 30,000 மேற்பட்ட ஓலைச்சுவடியை திரட்டி 90க்கும் மேற்பட்ட தமிழ் நூல்களை வந்து அச்சிட்டு பதிப்பித்தார் இவர். ரொம்ப இம்பார்ட்டன்னு. ஓலைச்சுவடியை இது எப்போ எடுத்தாருன்னா, அது ஆடிப்பெருக்கு தண்ணி அதிகமாக வரும்ல, ஆடிப்பெருக்கு தண்ணி அதிகமாக வரும். அப்போ போய் ஓலைச்சுவடியை போய் தேடி எடுத்து இப்போ எடுத்திருக்காரு. எங்கன்னா ஈரோடுல கொடுமுடியில் வந்து எடுத்திருக்காரு ஓலைச்சுவடியை. இப்போ பதிப்பித்த முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி 1887. வந்து பார்த்திங்கன்னா மொத்த இலக்கியங்கள் பதிப்பித்தார் 35. பதிப்பித்த மொத்த காப்பியம் பெருங்காப்பியம் வந்து 3. பதிப்பித்த எட்டுத்தொகை வந்து 8. 10 பாட்டு நூல் வந்து 10. சிலப்பதிகாரம் 1, மணிமேகலை 1. பதிப்பித்த புராணங்கள் வந்து மொத்தம் 12 புராணங்கள் பதிப்பித்திருக்காரு. உலா வந்து 9 பதிப்பித்திருக்காரு. தூது வந்து 6 பதிப்பித்திருக்காரு. பரணி, மும்மணி கோவை எல்லாமே 2 கோவை 6 பதிப்பித்திருக்காரு. வெண்பால் நூல்கள் வந்து 13 பதிப்பித்திருக்காரு. இது வந்து கதம்பம் என்பது கலம்பம் என்று இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கதம்பம் தான் கலம்பமாக தெரிந்தது சொல்லிட்டு கூறியிருக்காரு. உவேசா தான் கூறியிருக்காரு. இது பார்த்திங்கன்னா படைப்புகள் நிறையா இருக்குது. நினைவு மஞ்சரி, புத்தர் சரித்திரம், கண்டதும் கேட்டதும், புதியதும் பழையதும், உதயணன் கதை, நல்லூரை கோவை, தியாகராஜ செட்டியார் சரித்திரம், திருக்குறளும் திருவள்ளுவரும், சங்கத்தமிழ், பிற்கால தமிழும், நினைவு மஞ்சரி, இது பதிப்பித்த படைப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். புதுசாக வந்து இவர் வந்து மாணவர் யாருன்னா கீவா ஜெகநாதன். இவர் என்ன கூறியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் சங்கத்தமிழ் வனத்தினை பரப்பியறே சொல்லிட்டு உவேசாவை வந்து புகழ்ந்து படிக்காங்க இந்த மாணவர். இது வந்து முதலாக பதிப்பித்து வெளியிட்ட நூல் என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பதிப்பித்து வெளியிட்ட நூல் வந்து இவர் வந்து நீலிரட்டை மணிமாலை 1874 பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2வதாக பதிப்பித்து வெளியிட்ட நூல் வந்து 1878 வந்து வனலிங்க விலாச சிறப்பு. 3வதாக பதிப்பித்து வெளியிட்ட நூல் வந்து திருக்குழந்தை புராணம். வந்து இவரோட திருவுருவ சிலை வந்து இருக்குது. எங்கன்னா சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி இவரோட திருவுருவ சிலை வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மதுரை தல்லாகுளம் பெருமாள் கோயில் முன்னுப்புறம் இவரோட சிலை இருக்குது, ஓசை சிலை இருக்குது. யார் காப்பார் என்ற தமிழனை இயங்கிய போது நான் காப்பேன் என்றவர் உவேசா. பாரதியார் வந்து இவரை பற்றி போட்டிருக்காரு ஒரு பாடல் எழுதி. பாரதியார் வந்து உவேசா வந்து பாரதியார் சொல்லியிருக்காருன்னா, பாரதியார் வந்து குழந்தை நகர் கலைஞர் கோவை என்று பாரதியார் வந்து இவரை வந்து போற்றிருக்காரு. நெக்ஸ்ட்டு காசிராஜ் வந்து